6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான தேர்வுக்கு முந்தைய மணித்துளி திருப்புதலாக சில விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட இருக்கின்றன. இயற்பியலில் வெப்பமூட்டும் சாதனங்களில் பயன்படுத்தப்படும் அதிக உருகுநிலை கொண்ட பொருள் நிக்ரோம். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சராசரி தொலைவு 149.6 மில்லியன் கிலோமீட்டர். இதை சிம்பிளாக 150 மில்லியன் கிலோமீட்டர் என்று ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷனை பொறுத்து தேர்வு செய்து கொள்ளவும். மின் கலனை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் வோல்டா. கெனட்டோஸ்கோப், அதாவது படங்களை மூவியாக திரைப்படமாக மாற்றி தரும் கருவியை கண்டறிந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். நிலவு இல்லாத கோள்கள் புதன் மற்றும் வெள்ளி. 2 நிலவுகள் உள்ள கோள் செவ்வாய். 1 நிலவு உள்ள கோள் பூமி. வானியல் அலகு என்பது, அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவுதான் வானியல் அலகு. 1.496 × 10⁸ கிலோமீட்டர். ஒளியாண்டு என்பது 9.4607 × 10⁻12 கிலோமீட்டர். விண்ணியல் ஆரம் என்பது 3.09 × 10⁻13 கிலோமீட்டர். ஒரு மைல் என்பது 1.6 கிலோமீட்டர். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் மின்கலன்கள் முதன்மை மின்கலன்கள். திரும்ப திரும்ப மின்னேற்றம் செய்து பயன்படுத்தப்படும் மின்கலன்கள் துணை மின்கலன்கள். இடவலம் மாற்றம் ஏற்படுத்துபவை அனைத்து ஆடிகளும். எதிரொலிக்கும் பரப்பு தன் மீது விழும் ஒளிக்கற்றைகளை குவிய புள்ளியில் குவிக்கும் வகை ஆடி பரவளைய ஆடி. ஒளி நேர்கோட்டில் செல்லும் என்ற விதிப்படியும் எதிரொலிப்பு விதியின்படியும் செயல்படும் கருவி பெரிஸ்கோப். 68 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு சமமான செல்சியஸ் 20 டிகிரி செல்சியஸ். அதாவது இந்த செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட் என்பதில் முக்கியமானவற்றை படித்து தெரிந்து கொள்ளவும் மனதில் நிறுத்தி கொள்ளவும். 0 டிகிரி கெல்வின் என்பது -273.15, ஃபாரன்ஹீட்டில் -459.67. 100 டிகிரி கெல்வின் என்பது -173.15 செல்சியஸ், -279.67 ஃபாரன்ஹீட். -40 டிகிரி செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் ஒரே வெப்பநிலை. அதாவது -40 டிகிரி செல்சியஸ் என்பது ஈக்குவல் டு -40 டிகிரி ஃபாரன்ஹீட். ஆனால் அது கெல்வினில் 233.15 கெல்வினாக உள்ளது. -20 டிகிரி செல்சியஸ் என்பது ஃபாரன்ஹீட்டில் -4 டிகிரி, கெல்வின் 253.15. 0 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பது செல்சியஸில் -17.78 டிகிரி. 0 டிகிரி செல்சியஸ் என்பது ஃபாரன்ஹீட்டில் 32 டிகிரி. 4 டிகிரி என்பது நீரினுடைய உச்சபட்ச அடர்த்தி, அதாவது 1000 kg/m3. அந்த 4 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டில் 39.2 டிகிரி, கெல்வினில் 277.15 டிகிரி. செல்சியஸில் 20 டிகிரி என்பது ஃபாரன்ஹீட்டில் 68 டிகிரி. சராசரி மனித உடம்பனின் உடன் வெப்பநிலை செல்சியஸில் 37, ஃபாரன்ஹீட்டில் 98.6. 40 டிகிரி செல்சியஸ் என்பது 104 டிகிரி ஃபாரன்ஹீட். 45 டிகிரி 113 டிகிரி ஃபாரன்ஹீட். 85 டிகிரி என்பது 185 டிகிரி ஃபாரன்ஹீட். 100 டிகிரி, அதாவது நீரினுடைய கொதிநிலை ஃபாரன்ஹீட்டில் 212 டிகிரி. இவையெல்லாம் முக்கியமான டிகிரிகள். ஆகவே இதை ஞாபகம் வைத்துக்கொள்ளவும். இயற்பியல், வேதியியல், உயிரியல் மூன்றிலும் உள்ள அளவீடுகள் 1 மியூ அல்லது 1 மைக்ரான் என்பது 10⁻⁻6 மீட்டர். 1 நானோமீட்டர் என்பது 10⁻⁻9 மீட்டர். 1 ஆங்ஸ்ட்ராங் என்பது 10⁻⁻10 மீட்டர். பெருவெடிப்பு நிகழ்ந்தபோது உருவான வெப்பத்தின் அளவு 10⁻32 டிகிரி கெல்வின். பளபளப்பான பரப்பில் உருவாகும் எதிரொலிப்பு தன்மை கண்ணாடி எதிரொலிப்பு. சமையல் கலன்களின் கைப்பிடியில் பயன்படுத்தப்படும் மின்சாரம் அல்லது வெப்பம் கடத்தா பொருள் பேக்கலைட். மின் சாதனங்களில் பயன்படுத்தப்படும் வெப்பம் கடத்தா பொருள் மெலமைன். சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள்ள விண்மீன் பிராக்சிமா சென்டாரி. நமது பால்வழி திரள் வகை
கோடிட்ட சுருள் வகை. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் வாகனம், அதாவது சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் SLV-3 பயன்படுத்தி விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள் ரோஹிணி 1. ஃபெர்ரோ காந்த பொருளை பாரா காந்த பொருளாக மாற்றும் வெப்பநிலை கியூரி வெப்பநிலை. சூரிய சந்திர கிரகணங்கள் ஒளியின் நேர்கோட்டு பண்பால் நிகழ்கின்றன. 90 டிகிரி ரேடியன் என்பது π/2. இந்த நிலையில் மற்ற டிகிரிகளுக்கும் பார்த்து கொள்ளவும். 60 டிகிரி 45 டிகிரி என்பதற்கும் பார்த்து கொள்ள வேண்டும். நீரியல் அழுத்தி எந்த அடிப்படையில் இயங்குகிறது என்று கேட்டால் அது பாஸ்கல் விதி. கோளக ஆடியின் வளைவு ஆரம் 30 சென்டிமீட்டர் எனில் அதன் குவிய தொலைவு 15 சென்டிமீட்டர். எப்போதுமே வளைவு ஆரத்தில் பாதி குவிய தொலைவு. நிலக்காற்று கடல் காற்று உருவாக காரணம் வெப்ப சலனம். வெப்ப குடுவையை கண்டுபிடித்தவர் சர் ஜேம்ஸ் தீவார். கலோரிமீட்டர் கண்டுபிடித்தவர் பியரே சைமன் லாப்லாஸ். நிலை மின்காட்டி கண்டுபிடித்தவர் வில்லியம் கில்பர்ட். தங்க இலை நிலை மின்காட்டி கண்டுபிடித்தவர் ஆப்ரஹாம் பென்னட். ஒரு ஏக்கர் என்பது 4047 சதுர மீட்டர். ஒரு ஹெக்டேர் 2.47 ஏக்கர். ஒரு மீட்டர் 3.28 அடி. தமிழ்நாட்டில் பறத்தல் விளையாட்டுக்கு ஏற்ற மலைச்சரிவுகளை கொண்ட மாவட்டம் வேலூர். பாய்மம் எனப்படுவது வாயுக்கள் மற்றும் நீர்மங்களை குறிக்கும். மை உறிஞ்சி குழாய், அதாவது இங்க்ஃபில்லர், அதில் மை ஏற காரணம் வளிமண்டல அழுத்தம். ஒரு தனி ஊசலின் நீளம் அதிகரிக்கும் பொழுது அதன் அலைவு நேரம் அதிகரிக்கும். மீண்டும் மின்னேற்றம் செய்ய முடியாத பயன்படுத்த முடியாத மின்கலன்கள் முதன்மை மின்கலன்கள். உராய்வு விசை எப்போதும் ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படும். ஒளி உமிழ் டயோடு, அதாவது LED என்பது குறைக்கடத்தி பொருட்களால் செய்யப்பட்டது. அப்போ குறைக்கடத்தினா என்னங்கிறது ஞாபகம் வரணும். அர்ஜென்டைனம், சிலிக்கான், ஜெர்மானியம் போன்றவை குறைக்கடத்தி உலோகப் போலிகள். தனி ஊசலின் அலைவு நேரம் T1 + T2. மெய்பிம்பத்தை உருவாக்கும் ஆடி குழியாடி மட்டுமே. மின்னோட்டத்தால் வேதி, வெப்பம் மற்றும் காந்த விளைவுகள் உருவாகின்றன. தாவர எண்ணெய்கள் மின்சாரத்தை கடத்தாது. அதேபோல் தூய நீரும் மின்சாரத்தை கடத்தாது. ஒரு சென்ட் என்பது 435.6 சதுர அடி. தனி ஊசலின் நிறைய அதிகரிப்பதால் அலைவு நேரம் மாறுவதில்லை. 0 டிகிரி கெல்வின் = -459.4 ஃபாரன்ஹீட். மின்காந்தத்தில் பயன்படும் உலோக கலவை நிக்ரோம். தொடங்கிய புள்ளியை மீண்டும் அடையும் பொருளின் இடப்பெயர்ச்சி 0. வாகனங்களில் தொலைவினை காட்ட பயன்படும் கருவி ஓடோ மீட்டர். அம்மீட்டர் என்பது மின்னோட்டத்தை அளக்க பயன்படுவது. மிக குறைந்த அளவிலான மின்னோட்டத்தை அளக்க கால்வனாமீட்டர் பயன்படுகிறது. அடுத்ததாக வேதியியல். மென்மையான உலோகம் சோடியம். கடினமான அலோகம் கார்பன், அதாவது வைரம். திரவ அலோகம் புரோமின். திரவ உலோகம் பாதரசம். மனித உடலின் 99% நிலையில் அடங்கியுள்ள 6 தனிமங்கள் ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ். pH, ON, CAL, C. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோன் கால்குலேட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோன் கால்க் அல்லது ஃபோன் கால் சி எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. pH, ON, CAL, C. அணு எண் 19 மற்றும் அணு நிறை 39 கொண்ட தனிமம் பொட்டாசியம். இதுபோல் ஒரு சில தனிமங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. தங்கம், குளோரின், கார்பன் இவற்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இரட்டை இணைதிறன் கொண்ட ஒரு தனிமம் பெரிலியம். புரோட்டானை கண்டுபிடித்தவர் கோல்டுஸ்டீன். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் JJ தாம்சன். நியூட்ரானை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் சாட்விக். பியூட்டேன் மற்றும் மீத்தேன் வாயுக்கள் தீப்பற்றினால் அவற்றை அணைக்க பயன்படும் தீயணைப்பான் உலர் தூள். ஆய்வகங்களில் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட தனிமங்களுடைய எண்ணிக்கை 26. மொத்த தனிமங்களுடைய எண்ணிக்கை 118. அதில் 92 இயற்கையில் பெறப்படுவது. ஹேபர் வினைகளில் வினையூக்கியாக செயல்படுவது இரும்பு. நீரில் உள்ள கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்களை அழிக்க உதவும் வாயுக்கள் குளோரின் மற்றும் ஓசோன். அலைபேசி தயாரிக்க பயன்படும் தனிமம் காலியம். குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் ஜான் டால்டன்.
உருகுதல், கொதித்தல், உறைதல், குளிர்வித்தல் போன்ற செயல்களால் பருப்பொருட்களின் இயற்பியல் நிலையில் மட்டுமே மாற்றம் ஏற்படுகிறது. பல படியாக்கலின் போது ஒற்றை படிகள் சக பிணைப்பினால் இணைகின்றன. செயற்கை பொருட்கள் தயாரிக்க பயன்படுவது PVC, அதாவது பாலி வினைல் குளோரைடு. பேனா தயாரிக்க பயன்படும் நெகிழி LLDPE. போலி தோல் தயாரிக்க பயன்படும் நெகிழி EPS. 1000 வோல்ட் வரையிலான தீயை கையாள பயன்படும் தீயணைப்பானுடைய வகை உலர் தூள். உலோகப் பண்புகளையும் அலோகப் பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள் உலோகப் போலிகள் என்று அழைக்கப்படும். அதற்கு உதாரணம் சிலிக்கான், அர்ஜென்டைனம், ஜெர்மானியம். வனஸ்பதி எனப்படும் செயற்கை நெய் தயாரித்தலில் வினையூக்கியாக செயல்படுவது நிக்கல். உலர் பனிக்கட்டி என்பது திடநிலை கார்பன் டை ஆக்சைடு. மாறா விகித விதியை கூறியவர் ஜோசப் ப்ரௌஸ்ட். தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உள்ள அமிலங்கள் கரிம அமிலங்கள், அதாவது உயிருள்ளவற்றிலிருந்து வெளிவருபவை கரிம அமிலங்கள், ஆர்கானிக் ஆசிட்ஸ். அதில் கார்பன் காணப்படும். எறும்பில் உள்ள அமிலம் ஃபார்மிக் அமிலம், பாலில் உள்ள அமிலம் லாக்டிக் அமிலம், திராட்சையில் உள்ள அமிலம் டார்டாரிக் அமிலம், ஆப்பிளில் உள்ள அமிலம் மாலிக் அமிலம், எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சில் உள்ள அமிலம் சிட்ரிக் அமிலம். காரத்தன்மை உள்ள நிலத்தில் நீல நிறத்திலும் அமிலத்தன்மை உள்ள நிலத்தில் சிவப்பு நிறத்திலும் பூக்கும் தாவரம் ஹைட்ராஞ்சியா மேக்ரோஃபைலா. LPG என்பது புரோப்பேன் 15%, பியூட்டேன் 85% கலந்த கலவை. அதில் மணத்திற்காக சேர்க்கப்படக்கூடிய பொருள் மெர்காப்டன் எனப்படும். சுற்றுச்சூழலை பாதிக்காத வாயு இயற்கை வாயு. புவியில் ஆக்சிஜனுக்கு அடுத்த அளவில் அதிகப்படியாக உள்ள தனிமம் சிலிக்கான். பற்களை வலிமையாக வைத்திருக்க பற்பசையில் பயன்படுத்தப்படும் தனிமம் ஃப்ளூரின். டால்டன் அணுக்கொள்கை விளக்கும் விதிகள் பொருண்மை அழியா விதி மற்றும் மாறா விகித விதி. ஒரு மூலக்கூறு நீரில் ஓர் ஆக்சிஜன் அணுவும் 2 ஹைட்ரஜன் அணுக்களும் 1:2 என்ற கன அளவு விகிதத்தில் அல்லது 8:1 என்ற நிறை விகிதத்தில் இணைந்து காணப்படும். நவீன அணுக்கொள்கையை வெளியிட்டவர் ஜான் டால்டன். மெக்னீசிய பால்மம் என்பது மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படுகிறது. கேலமைன் என்பது துத்தநாக கார்பனேட், அதாவது வேர்க்குருக்கெல்லாம் போடக்கூடிய பவுடர் தான் கேலமைன். பருப்பொருட்களின் நிலைமாற்றத்திற்கு காரணம் வெப்பநிலை. ஆடைகளில் படிந்துள்ள கரைகளை போக்குவது சோடியம் ஹைட்ராக்சைடு. பெட்ரோலுடன் எரிபொருளாக கலக்கப்படுவது எத்தனால். தானியங்கி வாகனங்களில் மின் கலன்களில் பயன்படுத்தப்படும் உலோகம் காரியம், அதாவது லெட் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்டிமனியின் குறியீடு SB. சல்ஃபூரிக் அமிலம் ஒரு நீர் நீக்கி. ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயன்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடு. வயிற்றினுடைய அமிலத்தன்மையை நடுநிலையாக்குவது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. ஊறுகாயை பாதுகாக்க உதவுவது பென்சாயிக் அமிலம். இணைதிறன் 0 உள்ள தனிமங்கள் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், அதாவது மந்த வாயுக்கள். சுற்றுச்சூழலை பாதிக்காத எரிபொருள் CNG, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். நாகமுலாம் பூசுதல் என்பது இரும்பின் மீது துத்தநாகத்தை பூசுதலாகும். உயிரியலில் தேர்வுக்கு சில மணித்துளிகளுக்கு முன்னர் செய்ய வேண்டிய திருப்புதல் தொகுக்கப்பட்டுள்ளது. இதில் வரக்கூடிய பதில்களை அது சார்ந்த மற்ற பதில்களுடன் சேர்த்து கற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதுகுத்தண்டில் ஏற்படும் காயங்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் பயன்படும் செல்கள் மூல செல்கள். செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க உதவுவது சென்ட்ரியோல்கள். செல்களுக்கு இடையே புரதத்தை அல்லது பொருட்களை கடத்துவது பிளாஸ்மா டெஸ்மேட்டா. செல்லின் கதவு என அழைக்கப்படுவது செல் சுவர் அல்லது செல் சவ்வு. அதாவது தாவர செல்லில் செல் சுவர், விலங்கு செல்லில் செல் சவ்வு. தாவர செல்லில் இரண்டும் இருக்கும், செல் சுவரும் இருக்கும், செல் சவ்வும் இருக்கும். புரோட்டோபிளாசம் என்பது சைட்டோபிளாசமும் உட்கருவும் சேர்ந்த பகுதி தான் புரோட்டோபிளாசம். செல்லில் புரத உற்பத்தி செய்வது ரைபோசோம்கள். செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. இது ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறிலிருந்து 36 ATPகளை உற்பத்தி செய்கிறது. ATP என்பது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். செல்லின் தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது லைசோசோம். செல்லில் உணவு தயாரிக்கும் கூடிய நுண்ணுறுப்பு பசுங்கனியங்கள். பூஞ்சைகளால்
கோழிகளுக்கு உண்டாகும் நோய் ஆஸ்பர்ஜில்லஸ். பட்டுப்பூச்சியின் முட்டைகள் அடைகாக்கப்படுவதற்கு முன் குளிர் வெப்பநிலையில் வைக்கப்பட வேண்டிய நாட்கள் 6 வாரம். உடலின் மிக சிறிய செல் இரத்த சிவப்பணு, மிக நீண்ட செல் நரம்பு செல். மிக சிறிய எலும்பு ஸ்டேப்பஸ், இது காதில் உள்ளது. மிக பெரிய எலும்பு ஃபீமர், அது தொடை எலும்பு. உலகிலேயே மிகப்பெரிய செல் நெருப்பு கோழியின் முட்டை. மிகப்பெரிய விதை இரட்டை தேங்காய். சிறிய விதை ஆர்க்கிடு விதைகள். அதிர்ச்சி உராய்வை தடுப்பது குருத்தெலும்பு. குருத்து எலும்புகளுக்கு இடையே உள்ள உராய்வை தடுப்பது சினோவியல் திரவம். மூட்டுகளை வலுப்படுத்துவது மூட்டு கேப்சியூல். எலும்புடன் எலும்பை இணைப்பது தசை நார். சேமிப்பு வேர்களுக்கு உதாரணம் கேரட், பீட்ரூட், முள்ளங்கி. உறிஞ்சி வேர் எனப்படும் ஹாஸ்டோரியா காணப்படக்கூடிய தாவரம் கஸ்குட்டா. பற்றுக்கம்பி காணப்படும் தாவரம் பட்டாணி. தரைகீழ் தண்டு சேப்பங்கிழங்கு, இஞ்சி, மஞ்சள். வேரினுடைய மாற்றூறு தான் மரவள்ளி கிழங்கு. தண்டின் மாற்றூறு உருளைக்கிழங்கு. அபிசினியா எனும் தாவரம் காணப்படும் அலையாத்தி காடுகளில் உள்ள சுவாச வேர்கள் நிமட்டோஃபோர்கள் என்று அழைக்கப்படும். ஸ்போர்களை உருவாக்கும் தாவரங்கள் கீழ்நிலை தாவரங்களான பாசிகள், பூஞ்சைகள், மாசுகள், பெரணிகள். தற்காலத்தில் வாழும் தாவரங்களில் மிகவும் மேம்பாடு அடைந்தவை ஆஞ்சியோஸ்பர்ம்கள். அவற்றிலும் ஒருவித்தலை தாவரங்கள். அகார் எனப்படும் ஜெல்லி போன்ற பொருள் பிரித்தெடுக்கப்படும் பாசி சிவப்பு பாசி, அதாவது ஜெலிடியம் மற்றும் கிராசிலேரியா. தனித்த இதழ்களை கொண்ட மலர்கள் பாலிபெட்டாலே என்று அழைக்கப்படுகிறது. இணைந்த அல்லிகளை கொண்ட மலர்கள் கேமோபெட்டாலே என்று அழைக்கப்படுகிறது. இது பெந்தம் மற்றும் ஹூக்கர் என்பவர்களின் வகைப்பாட்டில் உள்ளது. புரோட்டோசோவாக்களுக்கு உதாரணம் அமிபா, யூக்ளினா, பாரமீசியம், கிளாமிடோமோனாஸ். பூஞ்சைகளுடைய இனப்பெருக்க முறை மொட்டு விடுதல். எடுத்துக்காட்டு ஈஸ்ட். பழுப்பு நிற பாசிகளான ஃபேயோஃபைசி, அதில் காணப்படும் நிறமி ஃபீகோ சாந்தின். காற்றுள்ள சுவாசத்தின் போது குளுக்கோஸ் மூலக்கூறு உருவாக்கும் ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 36. நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் ஹார்மோன்கள். ஹைப்போதலாமஸ் பைரோஜன்களுக்கு எதிராக நமது உடலில் வெப்பநிலை அதிகரிக்க வெளியிடும் வேதிப்பொருள் புரோஸ்டோக்ளாண்டின். வயிற்றின் அமிலத்தன்மையை நடுநிலையாக்குவது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. ஆடை தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயன்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடு. சல்ஃபூரிக் அமிலம் என்பது ஒரு நீர் நீக்கி. ஊறுகாயை பாதுகாக்க உதவுவது பென்சாயிக் அமிலம். இலை காம்பு அகன்று இலை போல மாறி உள்ள தாவரம் அக்கேசியா ஆரிக்குலிஃபார்மிஸ். ஈஸ்டினுடைய இனப்பெருக்க முறை மொட்டு விடுதல். ஆருகேரியா பிட்வீலி என்பது ஒரு அழகு தாவரம். ஆந்தராக்ஸ் நோயை குணப்படுத்தும் மருந்து சிப்ரோஃப்ளாக்சின். கம்பளி ஆடுகள் சார்ந்த குடும்பம் கேப்ரினே. BCG எனப்படும் பேசிலஸ் கால்மெட்ரிகுரைன் என்பது குணப்படுத்தக்கூடிய நோய் காச நோய், அதாவது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் எனும் பாக்டீரியா ஏற்படுத்தும் காச நோய். பந்து வடிவ பாக்டீரியாவுக்கு உதாரணம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. சங்கிலி வடிவத்திற்கு ஸ்டஃபைலோகாக்கஸ். சுருள் வடிவத்திற்கு ஹெலிகோபாக்டர் பைலோரி. கமா வடிவ பாக்டீரியாக்கள் விப்ரியோ காலரே. கோல் வடிவ பாக்டீரியா பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். மனித குடலில் வாழும் ஏகோலை என்பது ஒரு கூட்டுறி வாழ்க்கை முறையை கொண்டது. இது மனித உடலில் வைட்டமின் K மற்றும் B கூட்டுப் பொருட்கள் உற்பத்திக்கு காரணமாக அமைகிறது. தாவர உலகத்தின் இருவாழ்விகள், அதாவது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய இருவாழ்விகள் பிரையோஃபைட்டுகள். முதல் நிலத்தாவரங்கள் டெரிடோஃபைட்டா. நன்கு வளர்ச்சியடைந்த கடத்து திசுக்கள், அதாவது நீரை கடத்தும் சைலம், உணவை கடத்தும் ஃப்ளோயம் ஆகியவை கொண்ட முதல் தாவரம் ஜிம்னோஸ்பெர்ம். கண்ணின் வெண்மை நிற பகுதிக்கு பெயர் ஸ்க்லீரா. தூண் வேர்களுக்கு உதாரணம் ஆலமரம். முண்டு வேர்களுக்கு உதாரணம் கரும்பு, சோளம். ஒட்டுண்ணி வேர்கள் கஸ்குட்டா. தொற்று வேர்கள் வாண்டா. வாண்டா ஒரு ஆர்க்கிடு தாவரம். இலை குடுவியாக மாறியிருக்கும் தாவரம் நெப்பந்தஸ், அதாவது இது ஒரு பூச்சி உண்ணும் தாவரம். பூச்சி உண்ணும் தாவரங்களுக்கு உதாரணமாக நெப்பந்தஸ், யூட்ரிகுலேரியா, ட்ரெசிரா ஆகியவற்றை கூறலாம். பாஸ்டியர் முறையில் பால் காய்ச்சலினுடைய வெப்பநிலை 70 டிகிரி செல்சியஸிலிருந்து 75 டிகிரி செல்சியஸ் வரை. குளுக்கோஸும் ஆக்சிஜனும், அதாவது உயிர் வளியும் சேர்ந்து கரியமில வாயு, நீர் மற்றும் ஆற்றலை வெளியிடுகின்றன. தாவரங்கள் விலங்குகளில் உள்ள ஆக்சிஜனுடைய சதவீதம் 65, கார்பனின் சதவீதம் 18, நைட்ரஜனுடைய சதவீதம் 3,
ஹைட்ரஜனுடைய சதவீதம் 10. மலேரியாவை உருவாக்குவது பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் எனும் புரோட்டோசோவா. ஆப்பிரிக்காவின் உறக்க நோயை உருவாக்குவது ட்ரிப்னசோமா கேம்பியன்ஸ். வயிற்றுப்பூச்சி அகற்றியாக பயன்படும் டெரிடோஃபைட்டு தாவரம் ட்ரையாப்டெரிஸ். காற்றில்லா சுவாசத்திற்கு எடுத்துக்காட்டு ஈஸ்ட் மற்றும் பாக்டீரியா, அதாவது நொதித்தல் என்று பெயர் உடைய காற்றில்லா சுவாசம். மட்கிப்போகும் தன்மையுடைய பிளாஸ்டிக் பொருட்களுடைய வணிக பெயர் PHB பாலிஹைட்ராக்சி பியூட்ரைட். கணையமும் லாங்கர்ஹான் திட்டுகளும் நாளமில்லா சுரப்பிகள். இவை இன்சுலினை சுரக்கிறது. இன்சுலின் என்பது இரத்தத்தில் சர்க்கரையை கட்டுப்படுத்துவது. குளுக்ககான் என்பது சர்க்கரை அளவை அதிகப்படுத்துவது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1986. ஆல்கா பற்றிய படிப்பு ஃபைக்காலஜி என்று அழைக்கப்படும். PHYCOLOGY. பென்சிலியத்தை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங். இது மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுகிறது. பல மரங்களில் மிக நீண்ட காலம் விளைச்சல் தரும் மரம் மாமரம். வாய்ப்புண்ணை குணப்படுத்த பயன்படுவது நெல்லி, அதாவது வைட்டமின் C. உள்ளீடற்ற எலும்புகளை கொண்ட உயிரினங்கள் பறவைகள். மனித உடலில் ஒழுங்கற்ற எலும்பு 4, குட்டையான எலும்புகள் 5, நீளமான எலும்புகள் 7, தட்டையான எலும்புகள் 12. மனித மண்டை ஓடு 22 எலும்புகளாலானது. அதில் 8 எலும்புகள் ஒன்றாக இணைவதால் கிரானியம் உருவாகிறது. மனித மண்டை ஓட்டில் ஒரே அசையும் எலும்பு கீழ்த்தாடை எலும்பு. முதுகெலும்பானது முள்ளெலும்பு தொடரால் ஆனது. முள்ளெலும்பு தொடரில் 7 கழுத்து எலும்புகள், 12 மார்பு எலும்புகள், 5 விலா எலும்புகள், 5 இணைந்த திருவெலும்புகள் மற்றும் 3 வால் எலும்புகள். விலா எலும்புக்கூடு எனும் மார்புக்கூட்டில் 12 ஜோடி விலா எலும்புகள் கொண்ட கூம்பு வடிவ அமைப்பு காணப்படும். இதில் 10 ஜோடி விலா எலும்புகள் மார்பெலும்புடன் இணைந்தும் 2 ஜோடி விலா எலும்புகள் தனித்தும் காணப்படும். மனிதன் மற்றும் ஒட்டகச்சிவிங்கியின் கழுத்தெலும்புகள் 7 தான். லாங்கர்ஹான் திட்டுகளில் ஆல்ஃபா செல்கள் உற்பத்தி செய்வது குளுக்ககான், பீட்டா செல்கள் உற்பத்தி செய்வது இன்சுலின். குறை தடுப்பானாகவும் உறிஞ்சு பொருளாகவும் மருத்துவமனையில் பயன்படுவது ஸ்பாக்னம் எனப்படும் டெரிடோஃபைட் தாவரம். நீர்த்தேவையின் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்தியவர் பாமிங். தாவரங்களுக்கு உணர்வு உண்டு என்று கூறியவர் JC போஸ், அதாவது ஜெகதீச சந்திர போஸ் என்பவர். அவர் கண்டறிந்த கருவி கிறிஸ்கோ கிராப். வர்ணங்கள் மற்றும் வார்னிஷ்கள் தயாரிக்க பயன்படும் தாவரப்பொருள் ரெசின்கள். சிறுநீரகத்தின் மேற்புறம் அமைந்துள்ள சுரப்பி சுப்ரா ரீனல் சுரப்பி, அதை அட்ரினல் என்றும் கூறலாம். ஆஸ்டியோஃபோரோசிஸ் என்பது எலும்புகள் உடையும் தன்மை. முளைக்கட்டிய பயிறு வகையில் அதிகமாக காணப்படக்கூடிய விட்டமின் C. இந்தியாவினுடைய பறவை மனிதன் என்று அழைக்கப்படுபவர் சலீம் அலி. இவைகளோடு தொடர்புடைய மற்ற பாடப்பகுதிகளை நினைவுபடுத்துவதன் மூலம் மிக எளிதாக எந்த தேர்வையும் வெற்றி பெறலாம் என்பதை கூறிக்கொள்கிறோம்.